லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும், ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி மட்டுமே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கிடச்சிருக்காங்க. எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு மாறன், இன்னொன்று வந்துட்டு ஆர்த்தி. இவங்க 2 பேருமே என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேருந்து ஃப்ரெண்டு. ஒருத்தன் என்னுடைய காலேஜில் தான் மீட் பண்ணோம், காலேஜில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம். இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங், ஒரு லவ் அண்ட் கேர் அவனுக்கு வந்துட்டு அவன்கிட்ட கிடைச்சிது. அவன் என்னுடைய ஒரு பாதினே சொல்லலாம். எனக்கு எல்லா டைமுமே இவன் மட்டும்தான் கரெக்டாக கூட இருப்பான். எல்லாமே கரெக்டாக பண்ணுவான். எனக்கு எது சரி, எது தப்பு அப்படின்றது எல்லாமே கரெக்டாக டிசைட் பண்ணி சொல்கிற ஒரு பர்சன் தான் அவன். நான் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி இவன்கிட்ட தான் கேட்பேன். இது கரெக்டாக வருமாடா? எனக்கு செட் ஆகுமா? அப்படின்னு கேட்பேன். அவன் அதை கரெக்டாக சொல்லுவான். நாங்கள் 2 பேரும் கிளாஸில் இருந்ததை விட கிரவுண்டில் இருக்கிறது தான் அதிகம். எப்பயுமே கிரவுண்டில் தான் இருப்போம். எங்கள் 2 பேர்த்துக்குமே கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ பெட் மேட்ச் வச்சாலுமே 2 பேரும் போயிடுவோம். அப்படிதான் ஒரு டைம் இவன் வந்துட்டு அவனுடைய ஆளை பார்க்கறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போயிருந்தான். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஹாஃப் சாரியில் அவ்வளோ அழகாக இருந்தா. அப்படியே ஒரு தேவதை மாதிரி. பார்த்தோன்னேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அவளை. நான் அவகிட்ட அன்னைக்கே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ தான் தெரியும் அவள் வந்துட்டு என்னுடைய கிளாஸ்மேட் அப்படின்னே சொல்லி. ஏன்னா நான் அதிகமாக கிரவுண்டில் தான் இருப்பேன். நான் கிளாஸ்க்கெலாம் போனதே இல்லை. அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் டெய்லியும் கிளாஸ்க்கு போகிறது, அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் போவேன். இப்படியே தான் போயிட்டே இருந்தது. ஒரு 3 மந்த் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒன் டே அவள் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் பஸ் வரவே இல்லை போல். ரொம்ப சோகமாக இருந்தா. அது தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட போனேன். ஏன் சோகமாக இருக்க? என்னாச்சு? பஸ் எதுவுமே வரவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். டைம் வேறு ஆகிடுச்சா, அதான் பயமாக இருக்குது. அப்போ நான் அவகிட்ட ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். அதை கேட்டால் அவள் ஏதாவது நினச்சிப்பான்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து நானும் ஒரு அரை மணி நேரமாக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவளும் சோகமாகவே இருந்தா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எப்படியாவது கேட்கலாமே அப்படின்னு நினச்சி கேட்டேன். பாரதி வேணா நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம் சிவா. பஸ் வரும், நான் போய்ப்பேன். உங்களுக்கு வேலையாக இருந்தால் நீங்கள் போங்க. இல்லை இல்லை, எனக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் பஸ் ஏறினதுக்கு அப்புறமே நான் போகிறேன். அதான் உங்க கூட நான் இருக்குல்ல, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. எதுக்கு சோகமாகவே இருக்கீங்க? அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவன் முகத்தோட சிரிப்பே வந்தது. நீ வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணேன். என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ. உன்னோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கேன், நான் கால் பண்ணுறேன். வாட்? எப்படி? என்னோடய கிளாஸ்மேட் நம்பர் என்கிட்ட இருக்குப்பா, எல்லாத்தோட இதுவுமே. அது மாதிரி உன்னோட நம்பரும் என்கிட்ட இருக்குது. ஏதாவது நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்னா அது நான் தானே பண்ணணும். அதான் குரூப் கூட தனித்தனியாக தானே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒட்டுக்கா மிங்கிள் பண்ணவே இல்லையே. அது ஒரு சேஃப்டிக்காக, அவ்வளோதான். அந்த நைட் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கும் பஸ் வந்துச்சு. அவளும் போயிட்டா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அவகிட்ட இருந்து கால் வந்தது. எனக்கு அவள் கால் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. ஆனால் கால் பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் அவகிட்ட நான் ஃபோனில் ஃபர்ஸ்ட் பேசினேன். அன்னைக்கு நான் அவகிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ நினச்சா கூட நான் என்ன பேசினேன் அப்படின்ற எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காகவே அவகிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அவளும் அவக்கு கட் பண்ணலாம் இல்லை. நான் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தான். அதுலேருந்து எப்பயுமே நைட் ஆனால் நான் கால் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா அவளே கூப்பிட்ருவான். ஆனால் டெய்லி நைட் பேசாமல் மட்டும் என்றைக்குமே தூங்கினதே இல்லை. ஒரு 1 ஹவர் ஆச்சும் எப்பயுமே பேசிகிட்டே இருப்போம். ஆனால் என்ன பேசுவோன்றதான் எங்களுக்கே தெரியல. ஆனால் பேசுவோம். இப்போ வரைக்குமே நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அவள் மட்டும்தான் சொல்லியிருக்கான். அது அவளுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்பயுமே அவகிட்ட பேசிகிட்டே இருக்கணும், அவள் கூட இருக்கணும், அவளை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். நான் ஒருத்தங்க மேலே ரொம்ப அடிக்ட் ஆனதுன்னா அது என்னுடைய பாரு கிட்ட மட்டும்தான். அவள் ஓகே பாரு குட் நைட் அப்படின்னு சொல்லும்போது அவளை தான் தூங்க போகிறாளா அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். சரி பரவாயில்ல, பிள்ளை தூங்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நானே விட்டுருவேன். நான் எப்போ ஃபோன் பண்ணி கட் பண்ணாலும் என்ன ஒரு குரல் அழைக்கும், அண்ணா அப்படின்னு சொல்லி. அவள் என் தங்கச்சி. அவளை எப்பயுமே நான் அம்மு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். எனக்கு பாரதிக்கு அப்புறம் ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும், நான் ஒருத்தங்களை ரொம்ப கேர் பண்ணிப்பேன் அப்படின்னா அது என் தங்கச்சி மட்டும்தான். அவள் அப்போ 10th தான் படித்தான். அவகிட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருந்ததே இல்லை. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன், எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிடுவேன். ஏன்னு தெரில, அவகிட்ட சொல்லும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏதோ என்னுடைய பிக் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு என்றைக்குமே வந்ததே கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன். நாங்கள் ரொம்ப சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம். சின்ன சின்ன சண்டை வரும், அவ்வளோதான். பெருசாலாம் என்றைக்கும் சண்டை போட்டுக்க மாட்டோம். எங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்கும். அதனால அவளுக்கு நான் அதிகமாக விட்டு கொடுத்து தான் போவேன். அவளும் எனக்கு அதிகமாக விட்டு கொடுத்து போவாள். ஆனால் அவள் தான் எனக்கு அக்கா மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாள். அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ அவள் என் கூட இல்லைல்ல. எனக்கு என் தங்கச்சி என்னுடைய முதல் குழந்தை மாதிரி. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அவள் எனக்கு குழந்தை மட்டும்தான். என்ன சேன், ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்களே சேன். என்னடி அம்மா பண்ணுறது? உங்கள் அண்ணி எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலடி. ஏதாவது டிப்ஸ் சொல்லுடி. எனக்கு என்ன சேன் தெரியுதெல்லாம் பற்றி, வேணா அம்மா கிட்ட கேட்கலாமா சேன்? மீனாட்சி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க கிட்ட நான் கேட்கணும். ஆனால் திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அம்மோ? அதான் எதையுமே கேட்காம இருக்குண்டி அம்மோ. சேன், நான் இருக்கும்போது யாரா உன்னை திட்ட முடியுமா சேன்? நான் இருக்கேன் சேன், பார்த்துக்கலாமா?
சேன் நான் உங்களை ஒரு டைம் மீட் பண்ண கூட்டிட்டு போ சேன் ப்ளீஸ் சேன் ப்ளீஸ் ப்ளீஸ். என் அம்மு கேட்டு இல்லை நான் சொல்லுவேன்னா ஒன் டே உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஓகே சேன் நானும் எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டேன். அப்படியே சேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். இப்போ நான் போய் தூங்க போகிறேன். குட் நைட். குட் நைட் அம்மு. எனக்கு எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சதுமே ஓடி வந்து சேன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவா. நைட் எப்பயுமே தூங்கும் போது சேன் குட் நைட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் போய் தூங்குவா. அதெல்லாம் இப்போ நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை விட எனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும். என்ன உனக்கு உங்கள் அப்பா அம்மா வேணுமா இல்லை உன்னுடைய தங்கச்சி வேணுமான்னு கேட்டால் எனக்கு என் அம்மு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளை. அதுக்காக எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை 2 பேர்த்தையுமே பிடிக்கும். இவங்களை விட எனக்கு அதிகமாக என் தங்கச்சியை தான் பிடிக்கும். இவங்களை கூட நான் அதிகமாக மிஸ் பண்ண மாட்டேன். என் தங்கச்சியை மட்டும் தான் நான் அதிகமாக மிஸ் பண்ணுவேன். என்னை அளவிடாமல் பார்த்துக்கிறதுனா என் தங்கச்சி மட்டும்தான். ஒன் டைம் இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவகிட்ட கேட்டேன், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதான் டெய்லி மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா. இல்லை ஒருத்தங்க உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க நீ மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தா. அன்றைக்கி தான் அம்முவும் பாரதியும் மீட் பண்ணாங்க. அப்போது எங்களுக்காக வந்து அவள் தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அன்றைக்கி நாங்கள் ரொம்பவே லேட் பண்ணிட்டோம், ஒரு மணி நேரம் லேட் பண்ணிட்டோம். ஆனால் அவள் கோவமே படல. சரி ஓகே பரவாயில்ல பார்த்து வாங்க அப்படின்னு தான் சொன்னான். அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஹாய் நீங்கள் பாரதி தானே? ஆமாண்டம்மா. நீங்கள் யார்? நான் சிவாவுக்கு ஒரு முக்கியமான பர்சன். உங்களை மீட் பண்ணணும் நான் தான் சொன்னேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்களா என்னையா மீட் பண்ணணும்னு நினச்சிங்க? உங்களை பற்றி சேன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதனால் உங்களை நான் மீட் பண்ணணுன்னு தான் வர சொன்னேன். சேனா? அது யாரு? சிவாவா? நான் சேன் தான் சொல்லுவேன். சரிடாம்மா உட்காடா. நாங்கள் 3 பேரும் ரொம்ப சிரித்து பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டைம் போனதே தெரில. அப்போ ஒரு 3 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாரதிக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டான். அந்த டேஸை என்னால் மறக்கவே முடியாது. அன்றைக்கே என் அம்முக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுடைய அண்ணியை. உன்னுடைய சாய்ஸ் சூப்பராக இருக்குடா, அண்ணி அழகாக இருக்காங்க அப்படின்லாம் சொன்னான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மெமரிஸ்லாம் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது இப்போ எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு. திரும்பவும் இது நினச்சா கூட என் லைஃப்பில் திருப்பி வராதில்ல அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங். டேய் மச்சான், அதான் 2 பேரும் பேசிக்கிறீங்க. அப்புறம் ஏன்டா போய் அவகிட்ட பேசலாமே, எதுக்கு தூரமா இருந்துட்டு பார்த்துட்டே இருக்க? அவன் என்ன பார்க்குறாளா இல்லையான்னு செக் பண்ணேன். அவளும் என்ன பார்க்குறா. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியலையே. பார்த்தா ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி அங்க போலாமா? அப்படியாடா சொல்கிற? ஆமாண்டா மச்சான், நீ பார்க்கும்போது பார்த்துட்டு இருந்தா, நான் பார்த்ததும் படுக்கையில குஞ்சு ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். ஏன் மச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ சொன்னது. இருக்கும் ஏன்டா உனக்கு இருக்காது? நீ அவகிட்ட காதல் சொல்லி அவ உன்னை அக்செப்ட் பண்ணலினா என்ன பண்ணுவ? டேய் மச்சான் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா. ஏன்டா மச்சான் நீ வேற. டேய் நீ இப்படிலாம் சொல்லாதடா. நீ பாசிட்டிவா பேசாட்டியும் பரவாயில்லடா, பட் நெகட்டிவா மட்டும் சொல்லாதடா. டேய் நான் அப்படிலாம் சொல்லடா, சும்மா சொன்னா நீ என்ன ஃபீல் பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். நீ எல்லாம் அது தெரிஞ்சு ஒன்றும் பண்ண வேண்டாம். வாப்பாங்க போகலாம். சரிதான். சரி அவளும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கா, வா போலாம். வாடா வாடா போகலாம். ஹாய் பாரு. காலடு. அதெல்லாம் முடியாது. நான் உன்கிட்ட ஒன்று கேட்டேன்ல, அதுக்கு ஆன்சர். நான் தான் சொன்னல அதுக்கு ஆன்சர் இல்லைன்னு. என்ன ஆன்சர் எங்க பாரதிக்கே தெரியாதது? அதான் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்கல்ல, சொல்லலாமே. டேய் மச்சான் அது எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல்டா, அதெல்லாம் நீ கேட்காத. என்ன கிளாஸ்க்கு போகாம இங்க இருக்க? எனக்கு கிளாஸ்க்கு போக பிடிக்கல, நான் இங்கே இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உனக்கு கிளாஸ் போக பிடிக்கலையா? ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீ மட்டும்தான் கட்டடிப்பியா, நாளா கட்டடிக்க கூடாதா? அதெல்லாம் பண்ணலாமே, யார் வேண்டான்னு சொன்னா? என்ன இன்னைக்கு திடீர்னு சாரியில என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா உண்மையை சொல்லணும்னா ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சாரியில. நான் உன்கிட்ட விளையாட்டாதான்ப்பா சொன்னேன். சின்னதா ஒரு பொய் சொன்னதுக்கு இவ்வளோ சந்தோஷமா? பாரதி உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஏன் கேட்டியா? என்ன கேட்கணும்? இல்ல அது உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, கேட்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பியான்னு பயமா இருக்கு. ஐயோ தப்பா நினைக்கிறதுல என்ன இருக்கு, என்னன்னு கேளு சொல்றேன். ஏன் இப்போ 1 வீக்கா நிலா காலேஜ் வரதே இல்லை, ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு? உனக்கு எதுவும் தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனாக போயிருக்கா. ஏது அவளுக்கா இல்லை வேற யாருக்காவதா? இல்லை அவளுக்குலாம் இல்லை, அவங்க ரிலேஷன்ல யாருக்கும். ஓ சரி நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஓ அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறியா? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் அக்செப்ட் பண்ணிக்கல, இருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும், என்ன பண்றா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அதான் இப்போ ஓகேவா, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா சரிதான். ஓ நீ இந்த அளவுக்கு நல்லவனா, எனக்கே இப்போ தான் தெரியுது. சரி வேணா உனக்காக ஒரு டைம் அவகிட்ட பேசி பார்க்குறேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே. ஆனால் நீ எனக்காக பேசுறேன்னு சொன்னதே போதும், அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கலையோ அது அவளுடைய சாய்ஸ். நீ எனக்காக பேசி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் ஆகிருக்கூடாது. அதனால அவளுக்கு என்ன பிடிச்சா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பிடிக்கலையா அவளுக்கு பிடிச்ச லைஃபை பார்த்து அவள் சூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். நான் எதுலையும் தலைப்பட மாட்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அவள் ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தால் போதும், வேற என்ன வேணும் எனக்கு சொல்லு. உன்ன மாதிரி ஒரு பையனை அவள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அவகிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. சரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்.
எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு. ஃபீல் பண்ணாத, நான் எதாக இருந்தாலும் அவகிட்ட பேசி பார்க்குறேன் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்களே பேசிட்டு இருங்க, நான் கிளாஸ்க்கு போகிறேன். உன்னுடைய ஃப்ரெண்டு போயிட்டாங்க, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ கிளம்பலையா? ஆமாம், அங்கே இருக்கும்போது எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருந்தேன்? நான் பார்த்தா கீழே குமிஞ்சிக்கிறேன், நான் பார்க்காத போது என்னையே பார்க்குறேன். கிளாஸ்க்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். உனக்கு பாரு, நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணேன் கிளாஸ் போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்படியா? பார்த்தேன், அதான் ரிப்ளை பண்ணல, அதான் என்னன்னு கேட்டு போகலான்ட்டு வந்தேன். உண்மையை சொல்லிட்டா, உனக்கு இந்த saree ரொம்ப அழகாக இருக்குது. இந்த saree கட்டினதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நாங்கள் 2 பேரும் இப்படியே தான் பேசிகிட்டு இருந்தோம், எங்கள் கான்வர்சேஷன் இப்படியே போயிட்டு இருந்தது காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்குமே. எனக்கு ஆர்த்தியும் மாறனும் சின்ன வயசுலேருந்து என்னை புரிஞ்சுக்கிட்ட 2 பர்சன் தான், அவங்க 2 பேர் மட்டும்தான். மாறன் கொஞ்சம் படிக்கிற பையன், நான் கொஞ்சம் படிக்க மாட்டேன். அதனால 2 பேர்த்துக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் நிறையா இருக்கும். ஆனால் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம். நான் எதை பண்ணாலுமே தப்பாக ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி, மச்சான் இப்போ நீ தப்பு பண்ணுறடா, இது பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கைட் பண்ணுறதுனா அது எப்பயுமே மாறன் மட்டும்தான். மாறன் எப்பயுமே ஒரு ஸ்வீட் பர்சன். எங்களுக்கு எல்லாத்துக்குமே மாறன் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஆர்த்தி ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மாறன் மட்டும்தான் செல்லப்பிள்ளை. அவ்வளோ பிடிக்கும் அவனை எல்லாத்துக்குமே. எங்கள் அப்பாவுக்கு கூட என்னை விட மாறன் மேலே தான் அதிக நம்பிக்கை வச்சிருப்பாரு. மாறன் தான் அதிகமாக பிடிக்கும் அவருக்குமே. அன்னைக்கு அவங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு போனேன். பட் அது ஷேர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். என்னடா சிவா, எனக்கு தெரியாம நிறைய வேலை பார்க்குற போல. உனக்கு தெரியும் நான் என்னடி பார்க்க போகிறேன் லூசு? பாரதி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கியாமா, கேள்விப்பட்டேன். ஆமாம், யார் சொன்னா உன்கிட்ட? ஏன்டா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? ஆமாண்டா, எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். இது ஏன்டா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? மச்சான் தப்பாக எடுத்துக்காதடா. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் நீங்களாம் என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இவ வேற அப்பா கிட்டலாம் சொல்லிட்டானா அது பெரிய ஆப்பா போய் முடியும். அதனால தான்டா சொல்லலை, தப்பாக நினச்சிக்காத. ஏண்டா இவ்வளோ நாள் எங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு எங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, அப்படி தானே? ஹே உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கல. மாறன் கிட்ட சொன்னால் உன்கிட்ட சொல்லி உனக்கு ஹேட் ஆகும். அதனால நான் மாறன் கிட்ட கூட இதை பற்றி ஷேர் பண்ணவே கிடையாது, தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது உன்கிட்ட சொன்னேன்னா போய் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பற்றி வைப்பேன். அது வந்து பெருசாக பூகமாக வந்து வெடிக்கும். ஆல்ரெடி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆக மாட்டேங்குது. இதில் நீ வேறு புதுசாக ஒரு குட்டியை கிளப்பி விட்டு அவருக்கு எனக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது என் ஜோலி. ஏய், இப்போயும் நான் போய் சொல்ல தாண்டா போகிறேன். டேய் மச்சான், நான் உன்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்டா, சொல்ல மறந்துட்டேன். டேடி என்னன்னு கேளுடா, ஷேர் பண்ணணும்னு சொல்கிறான். டேய் மச்சான், நம்மளுடைய ஸ்கூலில் நம்ம கூட படித்தாலும் தேவ் ஞாபகம் இருக்காடா? தேவ் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு புரிஞ்சுதுமா. டேய் மச்சான், உனக்கு புரிஞ்சுதா? எனக்கும் புரிஞ்சிச்சுடா. என் மேட்ரை நீ ஓப்பன் பண்ணினா வச்சுக்கோவே, உன் மேட்ரை நானும் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இவ்வளோ நாள் இதை பற்றி எங்ககிட்ட நீ பேசவே இல்லடி, அதுக்கே உங்ககிட்ட நாங்கள் கோச்சிக்கணும். போனா போகுதேன்னு விட்டு வச்சிருக்கோம், தெரிஞ்சுக்கோ. நான் எதுவுமே சொல்லலடா சாமி, நீ எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். நான் யாருடி? உனக்கே ஃப்ரெண்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது? நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம். ஏண்டா மாறா? ஆமாண்டி, கண்டுபிடிச்சிட்டோம். நீ எப்போ சொல்லுவேன் தான் வெயிட் பண்ணோம், ஆனால் சொல்லவே இல்லடி லாஸ்ட் வரைக்குமே. அவன் மேட்ரை நீ ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கான். இல்லைன்னா அவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் நீ பாரதியை பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். நான் இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்கிற அப்படின்றதுக்காகலாம் என்னால் என் பாரதியை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொன்னால் நீ தேவை பார்க்காம இருப்பியா? தேவ கூட பேசாமல் இருப்பியா? சொல்லு. எங்கள் 2 பேர்த்துக்குமே சின்ன வயசுல இருந்து தேவை பிடிக்காது. ஆனால் உனக்கு தேவை தான் பிடிச்சிருக்கு. அவனை தான் இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறேன். அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உன்னை மாற்றிக்க சொல்லியிருக்கோமா இப்போ வரைக்கும்? அதை பற்றி தெரிஞ்சும் கூட இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்டதில்லடி. நீ ஏன் சொல்லுவேன்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உனக்கு பாரதியை பிடிக்கல, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன். ஹோய் நிலா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வரும்போது மொபைல் கொண்டு வர மாட்டியாடி? லைப்ரரிக்கு தானே போகிறோம், எதுக்கு ஃபோன் தான் வச்சுட்டு போயிட்டேன். எங்கே போனாலும் கொண்டுட்டு போடி. சரி வா போகலாம். ஹாய் நிலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், அவ என்ன பண்ணா உனக்கு என்னடா? சும்மா தாண்டி கேட்கலான்னு. இப்போதான்டா உன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்ன? இப்பதானே அவனுக்கு லெசன் எடுத்தான். அப்புறம் தேவ் மேட்ரை வீட்டில் ஓப்பன் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. டேய் ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறீங்கடா. சரி வா போகலாம், என்ன நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கேன். சரி வாடி போகலாம். டேய் மச்சான், அவ போயிட்டான். அவ போனா என்ன, நம்ம பின்னாடியே போகலாமாடா? டேய் நீ வேணா போய்க்கூடா. எனக்கு லைப்ரரிக்கு போகணும், புக்ஸ் எடுக்கணும், நான் போய் படிக்கணும். டேய் வாடா, ஓவரா பிகு பண்ணாத. டேய் உன் வேலையை நீ கண்டினியூ பண்ணுடா. உன் கூடயே ஒன்று தொத்திட்டு இருக்குமே, அதை கூட்டிட்டு சுத்து. நான் போறேன் லைப்ரரிக்கு. ஏன் எப்பயுமே கிரவுண்டில் தானே கிடப்ப, இப்போ மட்டும் கிளாஸ்க்கு வரேன். நான் எதுக்கோ வரேன், உனக்கு என்ன? நீ கூட போய் தேவை பாரு, நான் வேண்டாம் நான் சொல்கிறேன். வேற எங்கேயாவது போய் தொலைங்கடா, போங்கடா. டேய் மச்சான், ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகணும், மறந்துடாத. நான்லாம் வர மாட்டேன், நீங்களே போய்க்கோங்க. உன்னை இப்போ யாரு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா? அவங்க வீட்டில் பர்மிஷனே கொடுக்கல. எங்க 2 பேர்த்த மட்டும் தான் போயிட்டு வர சொல்லியிருக்காங்கடி. என்ன என்ன சொல்றீங்க? நீ வீட்லயே இருச்செல்லாம், நாங்கள் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஜாலியாக. டேய் மச்சான், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டா? இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு ஈவினிங் பாரதியும் வரா. டேய் அவன் எப்படா வருவான்? அதான் மேம் அவளுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்களா? ஆமா, கொடுத்துட்டாங்க. கிளாஸ்ல தான் சொன்னாங்க போயிட்டு வா பாரதி அப்படின்னு. இன்னைக்கு வேற February 14 மச்சான்.
ஆனா இன்னைக்கு உன் காதல சொல்லி பாரு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபைனல் இயரே வந்துருச்சு. அவ உன்கிட்ட நார்மலா ஜாலியா தான் பேசிட்டு இருக்கா. அதனால சொல்லி பாரு. என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ. குட் ஐடியாடா மச்சான், ட்ரை பண்ணி பார்க்குறேன். டேய் என்ன என்ன கோமாளி நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. எனக்கும் தான் பிடிக்கல தேவ, விட்டுருவியா? என்னமோ பண்ணி தொலைப்ப. அப்படியே நினச்சிட்டே இருந்தேன் எப்படா ஈவினிங் ஆகும்னு சொல்லி. ஈவினிங்கும் ஆச்சு. நானும் ரிசப்ஷனுக்கு போனேன், பாரதி ரிசப்ஷனுக்கு வந்தான்.